ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தோட்டத்தில் இங்கே பாருங்கள், எலுமிச்சங்காய் காய்ச்சி கிடக்கு. பூவெல்லாம் நிறைய பூத்து போயிருக்கு. வளைஞ்சிருச்சு, வெயிட்டு தாங்காமல் வளைஞ்சிருச்சு. மீன் மணல் கீழே வெட்ட முடியலை, அதனால கிடக்கு. நிறைய காய் கிடக்கு. உங்களுக்கெல்லாம் இது வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இது வேணும்னா வாங்கிக்கோங்க. காய் நல்லா நிறைய கிடக்கு. காய் நிறைய நல்லா காய்ச்சிருக்கு. மரம் தாங்காமல் வளைஞ்சிருச்சு. ஒரு கவக்கம்பு விட்டு கொடுத்துருக்கேன், அது தாங்காமல் வளைஞ்சிருச்சு. நீங்களும் வீட்டில் இடம் இருந்தால் ஒரு கண்டு வச்சுக்கோங்க. அப்பப்போ லெமன் சோறு போட்டுக்கலாம், ஜூஸ் போட்டுக்கலாம். லெமன் செடி இருக்கிறது நல்லது வீட்டுக்கு. எங்கள் முருங்கை மரத்தை பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், எங்கள் முருங்கை மரத்தில் நல்லா காய் காய்ச்சி கிடக்கு. நிறைய காய் காய்ச்சிருக்கு. சாம்பாருக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. முருங்கை அழகெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் அவங்கவுங்களா வந்து பிடிங்கிடுவாங்க. கிட்ட கேட்கவே மாட்டாங்க. அவங்களா பிடிங்கி சாம்பார் வச்சுக்கிடுவாங்க. அதனால் அழகு இதிலே போட்டுருவேன். நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து பிடிங்கி சாம்பார் வைங்க. இந்த வாழை இருக்கதே தார் போட்டிருக்கு. அது தார் போட்டு பூ உடைச்சாச்சு. இது தார் போட்டு நல்லா தெரியுதா? வாழைத்தாரு. வாழைக்காய் வேணும்னாலும் வந்து வாங்கிக்கோங்க. எங்க சின்ன தோட்டம் இதுதான். அது வேணும்னா வாங்கிக்கோங்க. ஆமாம், கொய்யா செடி பட்டு போச்சு. இதுதான் இருக்கு சீத்தாப்பழம் செடி வந்துக்கிட்டு இருக்கு. மருதாணி செடி அந்த சைடு இருக்கு. மருதாணி செடி, கொய்யா மருந்தே ஆட்டுக்குட்டி சுரண்டி பட்டு போச்சு. கீரை வகைகளை சொல்லுங்கள். கீரைகளாக இல்லை, பசலிக்கீரை வச்சுருந்தே இல்லை. கல்லடப்புக்கு மருந்து செடி வச்சுருந்தேன், அது ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. கருவேப்பிலை வச்சுருந்தேன், அது வேலை பார்க்க முடியாதனால நிறையா நான் விவசாயம் பண்ணலை. பாய் சொல்லு அந்த அவங்களுக்கு தண்ணியை தூக்குங்க சொல்லு. ஏ சந்திராட்சியே, தண்ணியை தூக்குங்கோ சொல்லு.